பழைய பேன் அட்டை மாற்ற வேண்டுமா? பேன் 2.0 அறிய வேண்டிய தகவல்கள். பேன் எனப்படும் நிரந்தர கணக்கு எண் என்றாலே வருமான வரி தாக்கல் செய்வதற்கு மட்டும்தான் என்ற நிலை மாறிவிட்டது. குடும்ப அட்டை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் அனைத்து நிதி சம்பந்தமான பரிவர்த்தனைகளுக்கும் தங்கம், நிலம் வாங்குவதற்கும் பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் வருமான வரிதாரர்கள் எண்ணிக்கை 8,62,00,000, சுமார் 78 கோடி மக்கள் பேன் கார்டு வாங்கியுள்ளனர். இந்நிலையில் பேன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பயனர்களின் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் இணைப்பதற்கும் வரி வசூல் தொடர் கண்காணிப்பு அமைப்பதற்கும் இது உதவும். அதற்காக 1,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பேன் கடந்த 1972 பேன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு தனித்துவமான 10 இலக்க எண்ணை கொண்ட பேன் கார்டு வரி செலுத்துதல், வருமான வரி பிடித்தல், வரி செலுத்துதல், அதாவது TDS போன்ற தனிநபர் அல்லது நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகளை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேம்பட்ட மின் ஆளுமை மூலம் வரிதாரர்களின் பதிவை நவீனமயமாக்குதல், தடையற்ற டிஜிட்டல் அனுபவங்களை வழங்குதல், நிர்வகித்தல், செயல்முறையை மேம்படுத்துதல் இதன் நோக்கமாகும். இத்திட்டம் பயனர்களின் தேவையை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துகிறது. 2017-18 முதல் பேன் கார்டுகளின் QR குறியீடு ஒரு பகுதியாக உள்ளது. பேன் 2.0 திட்டத்தின் கீழ் இது பேன் தரவு தளத்தில் இருந்து சமீபத்திய தரவை காண்பிக்கும் டைனமிக் QR குறியீட்டுடன் மேம்படுத்தப்படும். QR குறியீடு பேன் விவரங்களை சரிபார்த்து நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. விவரங்களை சரிபார்க்க பிரத்யேக QR ரீடர் பயன்பாடு உள்ளது. ஸ்கேன் செய்யும் போது புகைப்படம், கையொப்பம், பெயர், பெற்றோரின் பெயர்கள் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை காட்டுகிறது. பழைய பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே உள்ள பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் கீழ் புதிய பேன் கார்டுகளுக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. தற்போதைய செல்லுபடியாகும் பேன் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் புதுப்பித்தல் அல்லது திருத்தம் கோரி புதிய அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். இதனால் உங்கள் நிரந்தர கணக்கு எண்ணை மாற்றாமலேயே பேன் 2.0 திட்டத்தின் கீழ் QR குறியீட்டுடன் புதிய அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். உலக நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் தனிநபர் அடையாள அட்டை என்ற SSN என்று சொல்லப்படும் சமூக பாதுகாப்பு எண், UTR என்ற தனிப்பட்ட வரி செலுத்துவோர் எண் போன்றவை அனைத்து விதமான காப்பீடு, பண பரிவர்த்தனைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒரு தனிநபரின் அனைத்து விதமான நிதி மற்றும் அது சம்பந்தமான பரிவர்த்தனைகள், வருமான வரி என அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதேபோல் பேன் 2.0 திட்டம் தடையற்ற டிஜிட்டல் செயல்முறைகள் மற்றும் வலுவான தரவு பாதுகாப்புடன் வரி செலுத்துவோர் பதிவை மேம்படுத்த உலகளவிய தர நிலைகளுடன் செயல்படுத்தப்படுகிறது. இது தரம், பாதுகாப்பு மற்றும் சேவை மேலாண்மைக்காக முக்கிய ISO சான்றிதழுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது. எளிமையான ஆன்லைன் செயல்முறைகள், குறைந்தபட்ச ஆவணங்கள் மற்றும் மையப்படுத்தப்பட்ட தரவு தளங்கள், வலுவான பாதுகாப்பு மற்றும் சர்வதேச சிறந்த நடைமுறைகள் மூலம் தரவை பாதுகாக்கும் அதே வேளையில் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துவதன் மூலம் பேன் டான் பதிவை இந்த திட்டம் நெறிப்படுத்துகிறது. பேன் தொடர்பான சேவைகள் தற்போது 3 வெவ்வேறு தளங்களான இ-ஃபைலிங் போர்ட்டல், UDIIDSL போர்ட்டல் மற்றும் புரோட்டீன் அரசு போர்ட்டல்களாக உள்ளன. ஆனால் பேன் 2.0 திட்டத்தில் அனைத்து பேன் அல்லது டான் தொடர்பான சேவைகளும் வருமான வரித்துறையின் ஒரே போர்ட்டலில் ஒருங்கிணைக்கப்படும். இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்ட பேன் 2.0 நடைமுறையில் செயல்படுத்தப்பட இன்னும் 1.5 வருடங்கள் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் இந்த புதிய பேன் அட்டை பெறுவதன் மூலம் பேன் தொடர்பான அனைத்து சேவைகளும் மிக விரைவாக வரி செலுத்துவோருக்கு கிடைக்கும். டேட்டா சார்ந்த பிழைகள் அனைத்தும் குறைக்கப்படும். தற்போதுள்ள பேன் கார்டுகளுக்கு இலவசமாகவே அப்டேட் செய்யப்படும். உலகளவிய சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்தியாவின் வரிமுறையை நவீனமயமாக்கி ஒருங்கிணைப்பதன் மூலம் வரி செலுத்துவோர் மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட மற்றும் திறமையான அனுபவத்தை பெறலாம். இந்த முன்முயற்சி சேவைகளை எளிதாக்குவது மட்டுமல்லாமல்
தரவு பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து சிறந்த வரி இணக்கம் மற்றும் நிர்வாகத்தை வளர்க்கும் என நம்பப்படுகிறது.